நம்ம தமிழ்நாட்டுல இருக்க அந்த முருகரை பார்க்கணும்னா வானத்துக்கு மேல இருக்க மேகத்தை தாண்டி போனா மட்டும்தான் பார்க்கவே முடியும். முருகான்னு வேண்டிட்டு 600 படி மேல ஏறி வந்தாலே போதும், ஆளையே தள்ளுற அளவுக்கு தில்லுன்னு ஒரு காத்து அடிக்கும். அந்த காத்துலயே உங்களை சுத்தி இருக்க துன்பம், மனக்கவலை எல்லாம் பறந்து போயிடும். உங்களுக்கு முருகரை பிடிக்கும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கிரீன் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தென்காசில இருந்து 15 கிலோமீட்டர்ல இருக்க திருமலை கோவில் தாங்க இது. மலை ஏறி வரணும்னா 625 படி மேல ஏறி தாங்க வரணும். பைக் இல்லனா கார்ல வந்தோம்னா மேலேயே கோவில் வரைக்கும் வந்துடலாம். மேல வந்து பார்த்தோம்னா நம்ம மேகத்துக்கு மேல இருக்கும். ஆமாங்க, மேகமே நம்ம கீழே தான் இருக்கும். அதுலயே மேல வந்த உடனே சில்லுன்னு ஒரு காத்து அடிக்கும் பாருங்க. ஆஹா, சொர்க்கத்துக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே முருகரை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தோம்னா நம்ம கண்ணுக்கு இயற்கை தரிசனம் காத்துட்டு இருக்கும். இங்க இருந்து பாக்குற 360 டிகிரியும் அவ்வளவு அழகா இருக்குங்க. சுத்தி மேற்கு தொடர்ச்சி மலை, மேகமூட்டம், வயக்காடு, ஏரி குளம்னு கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்சை பசேன்னு இருக்குங்க. இந்த மலை கோவிலுக்கு மேலேயே அகத்திய முனிவரால கட்டப்பட்ட பூஞ்சுனைன்னு ஒரு தீர்த்தம் இருக்கும். எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இங்க இருக்க சேர்ல வந்து உட்காந்தோன்னு வைங்களேன், வீட்டுக்கு போகவே மனசு வராதுங்க. அவ்வளவு நிம்மதியா இருக்கும். நீங்க தென்காசி குற்றாலம் பக்கம் ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த திருமலை கோவிலை விசிட் பண்ணி பாருங்க. இதே மாதிரி